போன டைம் பார்த்தோம்னா, விவசாய கண்காட்சி கோயம்புத்தூர்ல போட்டிருந்தாங்க. அப்ப நம்ம ஒரு விசிட்ட போட்டு வந்திருந்தோம். அதே மாரி பார்த்தோம்னா, சத்தியமங்கலத்திலயும் வந்துட்டு போட்டிருக்காங்க. வாங்க இதுக்கும் ஒரு விசிட்ட போட்டு வருவோம். இங்க என்ன இருந்ததுங்கிறத பத்தி முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்ரி தமிழ் 360க்கு வரவேற்கிறோம். நம்மள நெறைய பேத்துக்கு பார்த்தோம்னா, கொடிஷியால கோயம்புத்தூர்ல அக்ரி எக்ஸ்போ போட்டிருந்தது நெறைய பேத்துக்கு தெரியுமுங்க. ஆனா, இது பார்த்தோம்னா, சத்தியமங்கலத்தில கொங்கு மண்டபத்தில பார்த்தோம்னா, அக்ரி எக்ஸ்போ 14, 15, 16 இந்த 3 தேதியில வந்துட்டு போட்டிருந்தாங்க. இது எனக்கும் தெரியாது. நான் வந்துட்டு நம்ம சொந்த வேலையா வந்துட்டு நம்ம கீழ சத்தியமங்கலம் வரைக்கும் வரும்போது தான் வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸ்லயோ, ஒரு பேனர்ல பார்த்து தான் வந்துட்டு இது தெரிஞ்சுக்கிட்டேங்க. சரி அப்படி என்னதான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ள போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருந்தோம். உள்ள போனப்போ ஃபர்ஸ்ட்டு போனதுமே அவங்க சொன்னது என்னன்னா, "இது நெறைய பேத்துக்கு தெரியாமயே போயிருச்சு. இங்கேயும் வந்துட்டு கண்காட்சி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தோம்னா பெருசா யாருமே வந்து பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம நெறைய பார்த்தோம்னா கொண்டு வந்த ஸ்டாக்ஸு எல்லாமே பார்த்தோம்னா அப்படி அப்படியே இருக்குது. பெருசா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சேல்ஸும் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெறைய விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா, இந்த போய் சேரவே இல்லைங்க. இந்த மாரி வந்துட்டு ஒரு அக்ரி எக்ஸ்போ வந்துட்டு நம்ம சத்தியமங்கலத்திலேயே வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. அதனால தான் என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி சரி நம்மளும் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் பார்த்தோம்னா உள்ள வந்திருந்தோம். இங்கேயும் வந்துட்டு சுமாரா வந்துட்டு விதை பொருட்கள், அது இல்லாம தேங்காயில இந்த குரம்பு உழுகுறது, அது இல்லாம ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னோம்னா, அவங்க டீட்டெயில்டா வந்துட்டு மருந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பத்திலாம் முழுசா வந்துட்டு சஜெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் பார்த்தோம்னா மருந்து ஒரு சில மருந்துகள்லாம் வச்சிருந்தாங்க. அது இல்லாம நெறைய அக்ரிகள் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தோம்னா, இந்த இதுக்கு வந்துட்டு இந்த நோய்க்கு வந்துட்டு இந்த மருந்து அடிங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. நெறைய விஷயங்கள பார்த்தோம்னா நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம்ங்க. அது இல்லாம இங்க வந்துட்டு மெயினா போனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குமே தெரிஞ்சிருக்காது. என்ன நானும் அம்மாவும் வந்துட்டு ஒரு சின்ன வேலையா வந்து சத்தியமங்கலம் வரைக்கும் வந்திருந்தோம்ங்க. அப்பதான் பார்த்தோம்னா இங்க வந்திருந்தோம். வந்திருந்தப்ப தான் வந்துட்டு இந்த மாரி எக்ஸ்போ வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. விவசாய கண்காட்சியில நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும், தேவைப்படாது அப்படிங்கிறத பத்திலாம் நமக்கு தெரியாதுங்க. சரி என்ன இருந்தாலும் சரி உள்ள போய் ஒரு எட்டு பார்த்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளயே வந்திருந்தோமுங்க. உள்ள போயிருந்தப்பவே பார்த்தோங்க நெறைய வந்துட்டு ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு சில ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, பாதியிலேயே வந்துட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாட்ருக்கு. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நெறைய வாக்கிங்ஸ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள போம்போது பார்த்தோம்னா நெறையாவே வச்சிருந்தாங்க. விதை பொருட்கள், அது இல்லாம மருந்து, ஆ ஆர்கானிக் உரங்கள் அந்த மாரி பார்த்தோம்னா நெறைய வச்சிருந்தாங்க. நம்மளும் பார்த்தோம்னா உள்ள போயிட்டு அது இதுன்னு பார்த்துட்டு, தென்னம்புல இதெல்லாம் பார்த்துட்டுங்க, நம்மளும் ஒரு கம்பெனியில போயிட்டு விசாரிச்சுட்டு இருந்தோமுங்க. அங்க பார்த்தோம்னா, வேர்ப்புழுவுக்கு பார்த்தோம்னா, ஒரு தனியா வந்து ஒரு கிட் வச்சிருந்தாங்க. இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்திலாம் நான் இன்னொரு வீடியோல மேக் பண்ணி போடுறேன். இத பத்தி பார்த்தோம்னா, அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தோம்னா, வெல்வீர் ஆர்கானிக்ஸ்லேருந்து ஒரு கிட்டுங்க. இந்த கிட்டு பார்த்தோம்னா, மஞ்சளுக்கு, கரும்புக்கு, அது இல்லாம வாழைக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா, இந்த கிட்ட வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த கிட்டு வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத பார்த்தோம்னா, இன்னொரு வீடியோல சொல்றேங்க. இத பார்த்தோம்னா, நம்ம மஞ்சளுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவுமே பார்த்தோம்னா, பியூர் ஆர்கானிக் தாங்க. அங்க வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்டிங் ரிப்போர்ட்லேருந்து, லேப் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. மைக்ரோஸ்கோப்லேருந்து எல்லாமே வந்துட்டு காட்டியிருந்தாங்க. டெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்மளும் பார்த்தோம்னா, அந்த இதுக்கு ஸ்டாலுக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் அதிலிருந்து ஒரு 2 கிட்டு ஒரு ஏக்கராக்கு பார்த்தோம்னா 1 கிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் பார்த்தோம்னா, அதில ஒரு 2 கிட்டு வாங்கிட்டு வந்துட்டோமுங்க. இந்த பக்கமா பார்த்தோம்னா, இந்த பக்கம் பேட்டரீஸு அது இல்லாம இதெல்லாம் பார்த்தோம்னா, வெயிட்லெஸ் ரொம்பவே பார்த்தோம்னா வெயிட்லெஸ்ஸா இருந்ததுங்க இந்த பேட்டரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பேட்டரி ஸ்பேர்றதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டுங்க, அவங்ககிட்ட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, இந்த பக்கம் பார்த்தோம்னா கெமிக்கல்ஸு, ஆர்கானிக்னு சொல்லிட்டு தனித்தனியா பார்த்தோம்னா பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்தோம்னா தென்னை மரத்துக்கு, மஞ்சளுக்கு, வாழைக்கு, கரும்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கடா இது இவங்கள பார்த்த மாரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது தெரியுதுங்க. கிரீனெக்ஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து இந்த டைம் பார்த்தோம்னா ஸ்டால் போட்டிருந்தாங்க சத்தியமங்கலத்தில. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க, அப்புறம் வந்துட்டு அவங்க என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் இவங்க எதில ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, மெயினா பார்த்தோம்னா பாக்கு மரத்தில தான் வந்துட்டு இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அது இல்லாம நெறைய வந்துட்டு புது புது ப்ராடக்ட் வந்துட்டு இறக்கியிருந்தாங்க. அவங்க கம்பெனிலேயே பார்த்தோம்னா மேஜிக் ஜெல்லு அது இதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டே இருந்ததுதாங்க. அது இல்லாம என்னென்ன வந்துட்டு புது ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோமுங்க. போற வழியில பார்த்தோம்னா ஃபில்டரு அது இதுன்னு நெறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க. என்ன யாருமே வந்துட்டு விவசாய கண்காட்சிகள் விவசாயிகள் பாதி பேர் வந்துட்டு அது தெரியாமயே போயிருச்சுங்க. இங்க தான் வந்துட்டு கண்காட்சி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு விவரமே தெரியாம போயிருச்சு. தெரிஞ்சிருந்ததுன்னா நெறைய பேர் வந்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாமே பார்த்தோம்னா, அங்க
இதில் கோயம்புத்தூர் கொடிசியாவில் வந்துட்டு போட்டிருந்த அளவுக்கு அதில் வந்துட்டு ஒரு 10 to 20% அளவுக்கு நமக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இங்கேயே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சோலார் லேம்ப்பு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா பவர் வீடர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம போன டைமுக்கு பார்த்தோம்னா, அங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு. அது இல்லாம நம்மளும் வந்துட்டு தாளவாடி வந்து சேரணுங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக மடமடன்னு எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இதே பார்த்தோம்னா, கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா, எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தி பார்த்து, பொறுமையா எல்லார்ட்டயும் கேட்டு, என்ன ஏதுங்கிறத பத்தி பார்த்துட்டு வந்திருக்கலாமுங்க. இதே நம்ம கோயம்புத்தூர்ல போனப்ப என்ன ஆயிருச்சுன்னா, சரியான கூட்டமுங்க. அதாவது கடைசி நாள் போனா கூட்டம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து கொடிசியாக்கு கடைசி நாள் வந்துட்டு போயிருந்தோம். கடைசி நாள் போனப்பவும் பார்த்தோம்னா, கல்லு வீசுனா கல்லு விழுகாது. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா கூட்டம் இருந்தது. இங்க பார்த்தோம்னா கூட்டமே இல்ல. ஆனா நம்மளுக்கு டைம் இல்லாம போயிருச்சுங்க. ஏன்னா 6 மணிக்கு மேல பார்த்தோம்னா, நம்மளுக்கு செக் போஸ்ட்லயும் விடமாட்டாங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு தான் சரி ஓகே வந்துட்டோம். இங்க அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையானதை மட்டும் அளவா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோமுங்க. அப்படியே வந்துட்டு எல்லாம் பார்க்கும்போது திசு கல்ச்சர் வாழை இது எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்குது. அந்த திசு கல்ச்சர் கம்பெனியே வந்துட்டு ஊர் பக்கத்துல தான் இருக்குது. அதுவே நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்குது இத்தன நாளா. அங்க போனதுக்கப்புறம் தான் அவரே சொன்னாரு, "இது எங்க தாளவாடியில தான் இருக்குதுங்க" அப்படின்னு சொன்னாருங்க. அது பார்த்தோம்னா நம்ம காஜனூர்ல தான் இருக்குதுங்களாமா. அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுங்க, அவங்ககிட்ட பேம்ப்ளெட் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தேங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கேட் வால்வு, அது இல்லாம புதுசா வந்து என்னென்ன மாடல் வந்திருக்குது கேட் வால்வுல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லியிருந்தாங்க. இந்த கேட் வால்வு பார்த்தோம்னா 2 இன்ச் கேட் வால்வுங்க. இந்த கேட் வால்வு என்னன்னா, ஃபுல்லாவே எல்லாத்தையுமே வந்துட்டு செட்டோட கழட்டி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏதாச்சும் ஒரு ஓரிங்கோ, இல்ல உள்ள இருக்கிற பாலோ ஏதாச்சும் போயிருந்துச்சுன்னா, அந்த பால மட்டுமே வந்துட்டு தனியா மாத்திட்டு, மேல வந்துட்டு வாஷர் போட்டு திருப்பி வந்துட்டு எல்லாமே ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பக்கம் திசு கல்ச்சர்ல இன்னொருத்தவங்க வந்துட்டு வாழை அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம அட்ரஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அடுத்தது வாழ போலான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க. அதனால பார்த்தோம்னா, அவங்ககிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன என்ன வந்துட்டு பண்றீங்க? எப்படி வந்துட்டு ப்ராசஸ் பண்றீங்க? அப்படிங்கிறத பத்திலாம் கேட்டுட்டுங்க, நம்மளுக்கு தேவைன்னா அவங்க டெலிவரி குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, எல்லாத்தையும் கேட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம்ங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, பல வகையான அரிசி வகைகள் வந்துட்டு நெறைய வச்சிருந்தாங்க. இதையே வந்துட்டு பார்த்துட்டுங்க, நம்மளுக்கும் அரிசி வாங்குறதுக்கு ரொம்ப தூரம். இப்போதைக்குலாம் எதையும் தூக்கிட்டு போற மாரி இல்ல. வந்ததே வந்துட்டு பைக்ல தான் வந்திருந்தோம் நானும், அம்மாவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா, அந்த வண்டு பிடிக்கிறது அது இதெல்லாம் மிஷின்ல வச்சிருந்தாங்க. எதுக்கு வண்டு பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்கு வண்டு இருக்கும்ல, தென்னை மரம் வண்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு டப்பா டப்பாவா அடுக்கி வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்திருந்தேங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ட்ரோன் வச்சிருந்தாங்க. ட்ரோன் பார்த்தோம்னா இத மானியத்திலேயே வந்துட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரோனும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா, நம்மளுக்கு நின்னு பேசுறதுக்கு டைம் இல்ல. இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா, வாசனை பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஊதுபத்தி, கற்பூரம், அப்புறம் அரகஜா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பொருட்கள் வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு நின்னு பேசி இது பண்றதுக்கு தான் டைம் இல்லாம போயிருச்சு. ஊதுபத்தியெல்லாம் பாருங்க, ஒவ்வொன்னும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. அது இல்லாம வாசனை வந்துட்டு சும்மா அப்படி இருந்துச்சுங்க. அம்மா வந்துட்டு ஏதோ 1, 2 பொருட்கள் வாங்கியிருந்தாங்க. அது என்னங்கிறத வந்துட்டு கடைசியில சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. காரு, ரிமோட் கண்ட்ரோல் காரு அது இதுன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஸ்லேட்டு, பென்சில் அது இதுன்னு நெறைய வச்சிருந்தாங்க. எதுக்குமே வந்துட்டு நின்னு பார்க்கறக்கு டைம் இல்லாம போயிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில வந்திருந்தோம்னா, பூரா நர்சரி தாங்க. நர்சரியில பார்த்தோம்னா, நெறைய செடி வச்சிருந்தாங்க. மங்குஸ்தானு, மிளகு செடி, அது இல்லாம கொடி மிளகு, இந்த மாரி பார்த்தோம்னா நெறைய செடி வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான செடிய மட்டும் அளவா எடுத்துட்டோம்ங்க. இதில ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, ஈசா நர்சரி இங்க வந்திருந்தது. நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர்ல எக்ஸ்போக்கு போயிருந்தப்போ, ஈசா நர்சரில வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா, நெறைய வந்துட்டு வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு, ஒரு சில செடியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த ஈசா நர்சரில நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம்னு சொன்னோம்னா, அங்கேயே வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்து சாயில் டெஸ்ட் பண்ணி குடுத்துட்டு, தென்னை மரத்துக்கு நடுவுல வந்துட்டு என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து வைக்கலாம். அது இல்லாம என்னென்ன வந்துட்டு செடி வச்சா வந்துட்டு நல்லா வரும் இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏ டூ இசட் வந்துட்டு ஃபுல் அண்ட் கைடன்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வருவாங்களாமாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்துட்டு ஃப்ரீயா பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரியல. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம கோயம்புத்தூர் கொடிசி எக்ஸ்போக்கு போயிருந்த வீடியோ வந்துட்டு நீங்க இன்னும் பார்க்கலன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இது பார்த்தோம்னா ஈசா நர்சரில எடுத்தது. எந்த செடி எடுத்தாலும் ரூ. 5 ரூ. 10 அதிகபட்சமா பார்த்தோம்னா ரூ. 15க்குள்ள முடிஞ்சு போகுதுங்க. ஆனா, ஒரு சில இடத்துக்கு ஒரு சில நர்சரில வாங்கும்போது தான் தெரிஞ்சதுங்க. ஒண்ணும் வந்துட்டு ரூ. 600 ரூ. 700 அந்த மாரி ரேட்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
இங்கே வந்து கேட்டப்போ தான் வந்துட்டு அம்மா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு ஈஸ்வரன் சாரை தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களே பார்த்தோம்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு நடுவில் என்னென்ன செடியெல்லாம் வைக்கலாம், அப்புறம் நம்ம தென்னை மரம் எந்த ரேஞ்சில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு உப்பு உரம் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டுங்க எல்லா ரிப்போர்ட்டும் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், என்ன செடியெல்லாம் நட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் பார்த்தோம்னா 2-3 செடியெல்லாம் வாங்கியிருந்தோமுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் செடி. போன டைமே பார்த்தோம்னா அங்கே கொடிசியா எக்ஸ்போவில் பார்த்தோம்னா ஒரு நெல்லிக்காய் செடி வாங்கியிருந்தோமுங்க. அது கூட பார்த்தோம்னா இங்கே ஒரு நெல்லிக்காய் செடி வாங்கிடலாம் அப்படிங்கிறக்காக இங்கே ஒரு நெல்லிக்காய் செடி வாங்கிட்டுங்க. கொடி மிளகு இது பார்த்தோம்னா ஒட்டி செடி தாங்க. கொடி மிளகு ஒன்று வாங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய் செடி தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்தது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் செடி. அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு வழியாகி போச்சுங்க. ஏன்னு பார்த்தோம்னா கொண்டு வரன்னு சேர்த்துறதுக்குள்ளே ஆனைப்பாங்காடு வேறீங்களா, இந்த பச்சையை பார்த்தா தான் ஆனை வேறு பின்னாடி துரத்திட்டு வருது. அதுதான் பார்த்தீங்கன்னா சம்பவமாகி போச்சு. பச்சையை பார்த்தா தான் ஆனை பின்னாடி துரத்திட்டு வர ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்துட்டோமுங்க ஒரு வழியாக. வேறு வழியில் நம்மளும் பார்த்தோம்னா பைக்கில் தான் வந்திருந்தோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஆனதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பண்ணிட்டோமுங்க. என்ன பார்த்தீங்கன்னா இந்த திம்பத்துறையில் பார்த்தோம்னா நிறையவே ஆனை நிற்கிதுங்க. இப்போது நம்ம வரும்போது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 யானைக்கு மேலே பார்த்துருப்போங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 3 to 3:30 தான் இருக்குது. அந்த டைமுக்கே வந்துட்டு அந்த நேரத்துக்கே வந்துட்டு காலையில் 7-8 மணிக்கெல்லாமே நிற்கிது. இதை கொஞ்சம் வனத்துறை பார்த்து கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப்பாக பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம வாங்கினதெல்லாம் இவ்வளோதாங்க. அது இல்லாமல் அந்த கிட் ஒன்று வாங்கியிருந்தோம் வெல்மிக் ஆர்கானிக்ஸ்லேருந்து. அந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.